ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் 360 டிகிரி. நான் சரண்யா பிரசாத். இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்டோட தான் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரீட்மெண்ட், எல்லாருக்கும் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருக்கிற ட்ரீட்மெண்ட். ஆனால் கூடிய கொஞ்சம் பயமும் இருக்கும். ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் அண்ட் ஸ்மூத்தனிங் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் ஒரு ஸ்மூத்தனிங் அப்படின்னும் போது நிறையா பேருக்கு கூடயே பயம் வந்துடும். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் ஹேர் ஃபால் ஆகுமா, ஹேர் டேமேஜ் ஆகுமா, அதுக்கப்புறம் ஹேர் வளரவே வளராது. ஸோ இந்த மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்து வெளியில் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் தான் நீங்கள் அந்த சர்வீஸ்க்கு செலவு பண்ண போகிறீங்க. பிகாஸ் அது அவ்வளோ ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ரெண்டாவது, ஹேர் ஃபால் ஆகுமா, அதுக்கப்புறம் முடி வளரவே வளராதான், நிறைய அதுக்கு வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணுமா அப்படின்னா எஸ், அது எல்லாமே உண்மை தான். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். இப்போ கிளைண்ட் எங்கள் சலூனில் வந்து கேட்குற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேர் ஃபால். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற அந்த 3 days தான் வந்து எனக்கு நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணோடனே எனக்கு நார்மல் லுக் வந்த மாதிரி இருக்குது, இல்லைனா ஃப்ரீஸி ஆகிடுது, அப்புறம் இல்லையே எனக்கு சிக்கு வருதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆனால் ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக இப்போ நார்மலாக எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணோடனே இன்னும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி கிளைண்ட்ஸோட ப்ரொஃபஷனலை வந்து கண்டிப்பாக நம்ம கேட்கணும். ஏன்னா கிளைண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பின்னல் போடுறவங்களா இருப்பாங்க, இல்லைனா ஒரு நர்ஸ் ப்ரொஃபஷனாக இருப்பாங்க. ஸோ நர்ஸ் வந்து எப்பயுமே ஒரு கொண்டை போடணும். அப்படி இருக்கிறவங்க வந்து எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே சரி ஓகே, ஏன்னா நமக்கு அன்றைக்கி சர்வீஸ் வருது அப்படிங்கிறதுனாலலாம் எடுத்துடக்கூடாது. ஸோ ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து நம்ம கிளைண்ட் கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடிச்சு அந்த ஹேரை வந்து ஒரு பிறந்த குழந்தை மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். அந்த ஒரு 3 நாளைக்கு அந்த ஹேரில் வந்து நம்ம வேர்வைப்படாமல் பார்த்துக்கணும், தண்ணி படாமல் பார்த்துக்கணும். கிளிப்பு, கிளச்சு, ஹேர் பேண்டு, ஸ்லைட் பின்னு, டிக்டாக் கிளிப்ஸு, இயர் பின்னாடி தள்ளி விடுறது, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். சில பேர் வந்து இல்லைங்க நான் ஃப்ரீயாக தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆஃபீஸ் போகும்போது நல்லா டைட்டாக ஹெல்மெட் போட்டு ஹோல்ட் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டு எடுத்துடணும். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்னிங் பண்ணியுமே அது எங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங்கே வரல, சரியா ஸ்ட்ரைட்னிங் பண்ணலை, கேட்டால் நீங்கள் இந்த க்ரீமில் பண்ணலை, அந்த க்ரீமில் பண்ணலை, ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா ஹென்னா போட்டிருப்பாங்க, ஹென்னா கலரிங் பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டில் மருதாணி எல்லாம் அரைச்சி தலையில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஹென்னா அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேருக்கு ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தாண்டி ஹேரோட கியூட்டிக்கல்ல ஹென்னா ஒரு லேயராக அப்படி போய் கோட் ஆயிரும். ஹென்னா ஒரு லேயராக கோட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம என்னதான் ப்ராசஸ் பண்ணாலும் அது உள்ள ப்ராசஸ் ஆகவே ஆகாது. ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்கணும். இதெல்லாமே கேட்டுமே நாங்கள் ஒரு கிளைண்ட்டை வந்து எடுத்தோம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில் மருதாணி இலையை அரைச்சி ஊற வச்சு அந்த எண்ணெயை தான் அவங்க டெய்லி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா நாங்கள் கேட்டது வந்து ஹென்னா அப்ளை பண்ணியிருக்கீங்களா, மருதாணி யூஸ் பண்ணுவீங்களா, அவுரி யூஸ் பண்ணீங்களா, ஸோ இந்த மாதிரி ஹேர் கலர் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் இல்லை ஏதாவது கெமிக்கல் ட்ரீட்டட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டோமே தவிர இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எங்களுக்குமே தோணலை. ஒரு ஹேர் ஆயிலில் வந்து மருதாணியை அரைச்சி அவங்க போட்டு வச்சுருந்தது வந்து எங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் வரவங்க கிட்ட நீங்கள் எந்த கொஸ்டினும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் மருதாணி இலையெல்லாம் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுற ஹேபிட் இருக்கா அப்படின்னு நீங்கள் இனிமேல் கேட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்னிங் ப்ராசஸ் ஆகாது. ஓகே, இது பார்த்தாச்சு. அடுத்ததாக சில பேர் வந்து ஃபங்க்ஷன் போயே ஆகணும், இல்லை நம்மளுக்கு மறுநாள் அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையே நான் எதுவும் போடலையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓரலாக நம்ம செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணுறது, வெர்ஜின் ஹேருக்கு எப்படி பண்ணலாம், எவ்வளோ டைமிங் வந்து நம்ம விடலாம், எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன். ஓகே, இன்னைக்கு நம்மளோட மாடல் வந்து இவங்க தான். இவங்க ஹேர் வந்து ரொம்ப 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 கர்லி அண்ட் வெவி, ரொம்ப ஹார்டான ஒரு ஹேரும் கூட. இப்போ இவங்க ஹேர் வாஷ் பண்ணலை, இது வந்து வெர்ஜின் ஹேர். ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து நம்ம கிளைண்ட்டோட ஹேர் வந்து செக் பண்ணணும். வெர்ஜின் ஹேர் இல்லை எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து
ஒரு ஹேர் எடுத்துகிட்டு அவங்களோட எலாஸ்டிசிட்டியை நம்ம செக் பண்ண போகிறோம். எலாஸ்டிசிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ஹேர் வந்து நல்ல வெர்ஜினிட்டியோட தான் இருக்குது. அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி செக் பண்ணும்போதே நிறைய பிரேக்கேஜ் வரும். ஆல்ரெடி அவங்க வந்து நிறைய கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு ஹேர் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுலேருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவங்களுக்கு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோம். அவங்க வீட்டில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஹென்னா போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு கிளைண்ட்டு சொல்லலைனாலும் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹேர் எடுத்துட்டு சீசர் இருக்கு இல்லையா, இந்த சீசரை வந்து இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நார்மல் ஹேர் வந்து ஒயிட்டாக வரும், மேலே ஒயிட்டாக பவுடர் மாதிரி வரும். ஹென்னா ஹேர் அப்படின்னா அந்த கலர்டு அது வந்து ஈஸியாக நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹேர் வந்து என்ன ட்ரீட்டட் ஹேர் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இவங்களுக்கு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்னிங் க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதெல்லாம் போக போக ப்ராசஸ்லேயே என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த ஹேர் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம். க்ரீம் வந்து போட்டிருக்கோம். இது வந்து 20 to 30 minutes அது ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ ப்ராசஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆகட்டும். கரெக்டாக 35 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராசஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டைல் கொம்பு எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்து டைட் நாட் இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா, இது என் கையில் தெரியுதா பாருங்கள், அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி தெரியுதுங்களா, இந்த மாதிரி நிற்கும். ஸோ இப்போ இந்த ஹேரை வந்து நம்ம வாஷ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அயனிங் நம்ம முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அயனிங்லேயே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் இருக்குது. இப்போ செகண்ட் நியூட்ரலைசர் அப்ளை பண்ணி 20 minutes விட்டுட்டு மறுபடியும் நம்ம இதே மாதிரி ப்ளோ ட்ரை கொடுக்க போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சு ப்ளோ ட்ரை கொடுக்க போகிறோம். இப்போ இவங்க ஹேரில் வந்து ஃபுல்லாக நியூட்ரலைசர் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 20 minutes இதோட ப்ராசஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ப்ளோ ட்ரை அண்ட் அயனிங் கொடுக்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள், எந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய். இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் ஸ்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சரண்யா பிரசாத்.